கார்ட்டீசியன் பெருக்கல்ல சேர்வு மற்றும் வெட்டு மீதான பங்கீட்டு விதிகளை சரி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். n of a cross b equal to 20, n of a equal to 5 அப்படின்னா n of b எவ்வளவு? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வர வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவுடைய எண்டில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்கலைன்னா மேலே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு தொடர்ச்சியாக வீடியோவை பார்க்கலாமே. எடுத்துக்காட்டு 1-3 a equal to x belongs to n such that 1 less than x less than 4, b equal to x belongs to w such that 0 less than or equal to x less than 2 மற்றும் c equal to x belongs to n such that x less than 3 என்க. இப்ப இதுல 1, 2 கணக்குகள் சரி பார்க்க சொல்லியிருக்கு. இப்ப இந்த கணக்குல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சேர்ப்பு மற்றும் வெட்டு மீதான பங்கீட்டு விதிகளை தான் சரி பார்க்க போறோம். இப்ப இங்க a அப்படின்றது என்ன கணம் அப்படின்னு பாருங்க. x belongs to n. இப்ப n அப்படின்னா என்ன? முதல்ல n-னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? n-ன்றது இயல் எண்கள். அந்த இயல் எண்கள்ல தான் x இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கு பாருங்க. 1 less than x less than 4ன்னு கொடுத்திருக்கு இல்லையா? அப்போ இந்த இயல் எண்ணானது 1க்கும் 4க்கும் இடையில இருக்குது. அப்போ 1ஐயும் விட்டுருங்க, 4ஐயும் விட்டுருங்க. அப்ப இடைப்பட்ட எண்கள் என்னது? 2, 3. அப்ப a equal to 2, 3 மட்டும் எழுதிக்கணும். அடுத்தது b equal to x belongs to w. wன்றது என்னது? முழு எண்கள். முழு எண்கள்னா எது? 0, 1, 2, 3 etc. அதுலயும் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கு? 0 less than or equal to x கொடுத்திருக்கு இல்லையா? அப்ப இது equal to வர்றப்ப இந்த 0வையும் சேர்த்துக்கணும். அடுத்தது less than 2 வர்றப்போ 2 சேர்க்க கூடாது. 2க்கு கீழே உள்ள எண் என்னது? 1 மட்டும். அப்போ b equal to 0, 1. இத நல்லா எழுத தெரிஞ்சுக்கணும், பழகிக்கணும். c equal to x belongs to n. இதுவும் இயல் எண்கள்ல தான் இருக்கு. ஆனா x less than 3. அப்ப 3 விட குறைவான எண் 1, 2. அப்ப நம்ம a, b, c அப்படின்ற இந்த 3 கணங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்தது நிரூபிக்க வேண்டியது. இதை எதை சரி பார்க்கணும்? இப்ப 1ஆம் கணக்கு a cross b union c equal to a cross b union a cross c. இதான் சரி பார்க்க வேண்டியது. இப்ப நம்ம 3 ஸ்டெப்பா நம்ம பிரிச்சுக்கணும் எப்பயுமே. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 அப்படின்னா என்னன்னா இடது பக்கம் உள்ளதை கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் 2 வலது பக்கம் உள்ளதை கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் 3 சமம்னு நிரூபிக்கிறோம். இதுதான். இப்ப இடது பக்கம் LHS left hand side. left hand sideல முதல்ல b union c bracket உள்ள இருக்கிறதா முதல்ல கண்டுபிடிக்கணும். b union c equal to 0, 1 union 0, 2. யூனியன் அப்படின்னா என்னது? சேர்ப்பு. எல்லா உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறது. அப்ப சேர்த்து எழுதுறப்ப 0, 1 திரும்பவும் இங்க 1 வந்திருக்கு. நம்ம ஒரு 1 தான் போடணும். அடுத்தது 2. அப்ப 0, 1, 2. பிராக்கெட் உள்ள இருக்கிற b யூனியன் c கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது a cross b யூனியன் c கண்டுபிடிக்க போறோம். a cross அப்படின்றப்போ cross அப்படின்றது என்னது? கார்ட்டீசியன் பெருக்கல். அப்ப aன்றது 2, 3 cross b யூனியன் cன்றது 0, 1, 2. இப்ப கிராஸ் பண்ண போறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி பண்றது? 2, 0, 2, 1, 2, 2. இது மாதிரி நம்ம வரிசை ஜோடிகளை சேர்த்து எழுதுறதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல். அடுத்தது 3, 0, 3, 1, 3, 2. இப்ப ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்டெப் 2 போறோம். ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா வலது பக்கம் RHS. முதல்ல பிராக்கெட் உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும். a cross b கண்டுபிடிக்கணும். அடுத்தது a cross c கண்டுபிடிக்கணும். அடுத்தது யூனியன் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்ப நம்ம முதல்ல கண்டுபிடிச்சத நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். சமன்பாடு 1. இப்ப வலது பக்கம் a cross b. a cross b equal to aன்றது 2, 3 cross bன்றது 0, 1. இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல். ட்ரை பண்ணுங்களேன். 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. ரொம்ப ஈஸி தான். அடுத்தது a cross c. aன்றது 2, 3 cross 1, 2. இப்ப கிராஸ் பண்ண போறோம். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2.
கிராஸ் பண்ணியாச்சு. இப்ப A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம், A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது யூனியன், அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள யூனியன் கண்டுபிடிக்க போறோம். இப்ப A கிராஸ் B ஈக்குவல் டு 4 உறுப்புகளை எழுதிட்டோம். அடுத்தது யூனியன் A கிராஸ் C 4 உறுப்புகளை எழுதிட்டோம். இப்ப எழுதுனதுக்கு அப்புறம் யூனியன், யூனியன்றது என்னது? எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது. சேர்த்து எழுதுறப்போ 2 0 2 1 2 2 3 0 3 2 3 1 இது மாதிரி 5 உறுப்புகள் மட்டும் இதுல எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறப்ப கிடைக்கிற உறுப்புகள் தான் இந்த 5 உறுப்புகள். சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். இப்ப ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்டெப் 2 கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்டெப் 3 போறோம். 1 2 சமன்பாடு 1 2 implies LHS equal to RHS. ஏன்னா LHS உம் RHS உம் சமமா கிடைச்சதுனால LHS equal to RHS ன்னு போட்டுட்டோம். இப்ப ஆன்சர் எதை சரி பார்த்திருக்கோம்? A cross B union C equal to A cross B union A cross C. இப்ப அடுத்தது அதே கணக்குல ரெண்டாவது கணக்கு. ரெண்டாவது கணக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே தொடர்ச்சியா வீடியோவை பார்க்கலாம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இப்ப இதுல எதை முதல்ல கண்டுபிடிக்கணும்? B intersection C. B intersection C கண்டுபிடிக்கணும். இப்ப ஸ்டெப் 1 LHS கண்டுபிடிக்க போறோம். LHS bracket உள்ள இருக்கிற B intersection C முதல்ல கண்டுபிடிக்கிறோம். B intersection C equal to 0 1 intersection 1 2. இன்டர்செக்ஷன்னா என்னது? பொதுவானது. இந்த ரெண்டுலயும் பொதுவானது எது? 1 மட்டும்தான் இருக்கு. அப்ப ஒரே ஒரு உறுப்பு. அப்ப B intersection C equal to 1. அடுத்தது A cross B intersection C. A cross B intersection Cன்றப்போ Aன்றது வந்து 2 3 cross B intersection C வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்ப கிராஸ் பண்ண போறோம். கிராஸ் பண்றப்போ 2 1 3 1 இது கார்ட்டீசியன் பெருக்கல். 2 1 3 1. இப்ப LHS கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து RHS. RHS வந்து A cross B, அடுத்தது A cross C கண்டுபிடிக்கணும். அடுத்தது இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல வந்து நம்ம கண்டுபிடிச்சத வந்து முதல்ல சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது RHS A cross B equal to Aன்றது வந்து 2 3 cross 0 1. இப்ப கிராஸ் பண்ண போறோம். 2 0 2 1 3 0 3 1 கார்ட்டீசியன் பெருக்கல் போட்டுட்டோம். அடுத்தது A cross C. Aன்றது 2 3 cross 1 2. இப்போ கிராஸ் பண்ண போறோம். 2 1 2 2 3 1 3 2. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள A cross B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A cross C கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இன்டர்செக்ஷனுக்கு A cross B ல உள்ள உறுப்புகள் 4 உறுப்புகளை எழுதி இன்டர்செக்ஷன். அடுத்தது A cross C ல உள்ள 4 உறுப்புகளை எழுதிட்டோம். இப்ப இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது? பொதுவான உறுப்பு எதுன்னு கண்டுபிடிச்சு எழுதணும். இதுல எது பொதுவான உறுப்பு பாருங்க. 2 1 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்ப 2 1ன்றது பொதுவான உறுப்பு. அடுத்தது 3 1 இங்கே இருக்கு இங்கே இருக்கு. அப்போ 3 1. அப்ப பொதுவான உறுப்பு 2 1 3 1. இதத்தான் நம்ம சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். இப்ப சமன்பாடு 1ல என்ன கிடைச்சது? சமன்பாடு 2ல என்ன கிடைச்சது? ரெண்டும் சமமா கிடைச்சிருக்கு. அப்போ 1 2 இதான் ஸ்டெப் 3. 1 2 implies LHS equal to RHS. இப்ப நம்ம நிரூபிக்க வேண்டியது எழுதிட வேண்டியதான். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. எனவே நிரூபிக்கப்பட்டது. இப்ப இந்த எடுத்துக்காட்டு கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? அதுக்கான ஆன்சரை பார்த்திடலாம். N of A cross B equal to 20, N of A equal to 5, N of B எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்ப N of A cross B equal to N of A cross N of B. அப்ப N of A cross Bன்றது 20,
ஈக்குவல் டு அப்ப n ஆஃப் ஏன்றது வந்து 5. அடுத்தது 5 வந்து எந்த நம்பரால பெருக்குனா 20 கிடைக்கும்? 5 வந்து 4ஆல பெருக்குனா 20 கிடைக்கும். அப்ப 5 20. அப்ப n ஆஃப் b ஈக்குவல் டு 4. ஆன்சர் 4. நீங்க எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கரெக்டா தான் பண்ணியிருப்பீங்க. தொடர்ச்சியா வர வீடியோக்களை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க.